போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தத்தை மீறி இந்திய எல்லையில் மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 5 மணியுடன் போர் நிறுத்தம் ஏற்படுவதாக இரு நாட்டு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில், வெளியுறவுத்துறை செயலர்களும் ஒப்புக்கொண்ட நிலையில் மீண்டும் பாகிஸ்தான் நமது எல்லையில் போர் பதற்றத்தை தூண்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தத்தை மீறி இந்திய எல்லையில் மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. காஷ்மீரின் உதம்பூர் பகுதியை நோக்கி வந்த பாகிஸ்தான் ட்ரோனை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தாக்கி அழித்ததாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காஷ்மீரின் உதம்பூர் பகுதியை நோக்கி வந்த பாகிஸ்தானின் ட்ரோனை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தாக்கி அழித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்த அறிவிப்பை மீறி பாகிஸ்தான் தற்பொழுது தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காஷ்மீரின் உதம்பூர் பகுதியை நோக்கி வந்த பாகிஸ்தான் ட்ரோனை இந்திய இராணுவம் சாதுரியமாக முறியடித்து இருக்கிறது என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தத்தை மீறி இந்திய எல்லையில் மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சண்முகவேல், இந்திய பாகிஸ்தான் இடையே அந்த 3 நாட்களாக தாக்குதல் நடைபெற்று வந்த நிலையில அமெரிக்காவினுடைய தலையீட்டுக்கு பிறகு இன்று மாலை 5 மணியோடு சீஸ்ஃபயர் என 2 நாடுகளுமே அறிவித்தார்கள். ஆங்கில சீஸ்ஃபயர் என்பதற்கு ஆங்கிலத்துல, தமிழ்ல போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில போர் ஒப்பந்தத்தை இன்று மாலை 5 மணிக்கு எட்டப்பட்டு சரியா ஒரு 3 மணி நேரங்களை கடக்க கூட இன்னும் முழுமையா முடிக்கப்படவில்லை. அதற்குள்ள மீண்டும் ஜம்மு காஷ்மீரினுடைய 13 இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான். எல்ஓசியை கடந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்திய பாதுகாப்பு அரண்கள் அந்த ட்ரோன்களை வானத்துல சுட்டு வீழ்த்தக்கூடிய இந்த காட்சிகளும் நமக்கு வெளியாயிருக்கு. நீங்க ஒரு பக்கம் திரையில பார்க்க முடியும். ஜம்மு காஷ்மீர்ல எந்தெந்த பகுதிகள் என்றால் உதம்பூர், அக்னூர், நௌஷேரா, பூஞ்ச், ரஜோரி, மெந்தார், ஜம்மு மற்றும் சுந்தர்பானி, ஆர்எஸ்புரா, அர்னியா மற்றும் கத்துவா உள்ளிட்ட 13 இடங்கள்ல அத்துமீறி இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகமானது முன்பு 5 மணிக்கு போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில பாதுகாப்பு படையினர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுங்க, எந்த தாக்குதலும் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலை வாய்மொழியா பிஎஸ்எஃப் அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு என்பது பறந்திருக்கிறது. அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போர் ஒப்பந்தத்தை மதிக்காமல் மீறி தாக்குதல் நடத்தக்கூடிய பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்புல இருந்து ஒரு உத்தரவு பறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகள், எல்லை பகுதிகளில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. போர் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது முதல்ல அமெரிக்க அதிபர் அறிவித்தார். அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அறிவித்தார்கள். ஆனால் இந்தியா 2 பேரும் அறிவித்ததற்கு பிறகு போர் ஒப்பந்தம் எட்டப்பட்டது என்ற முடிவுகளை எல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் அதனை மீறி மீண்டும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 13 இடங்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. தாக்குதல்ல வெடி சத்தங்கள் கேக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதே போல ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூட இந்த தகவல்களை பதிவு செஞ்சிருக்காரு. ஜம்மு காஷ்மீர்ல பல இடங்கள்ல தற்போது இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்திட்டு வராங்க அப்படின்ற தகவல்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால ஜம்மு காஷ்மீர்ல மீண்டும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சண்முகவேல். யோகேஸ்வரன், ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவே இந்த தகவலை தெரிவித்திருப்பதால் இதை நம்ம முழுமையாக நம்ப வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது 13 இடங்கள் தானா, இன்னும் மேற்பட்ட இடங்கள் தொடங்கியிருக்கிறார்களா? அதை மறுத்து திருப்பி அனுப்புவதற்கு பதில் தாக்குதலை இந்திய இராணுவம் தொடங்கியிருக்கிறதா? அது பற்றி விவரம் இருந்தால் சொல்லுங்கள்.
சண்முகவேல், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே இன்னொரு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபினுடைய குறிப்பா பஞ்சாப் மாநிலத்துல பல எல்லையோர மாவட்டங்கள்ல மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டு ஏர் சைரனை ஒலிக்க விட்டுருக்காங்க, அபாய ஒலி எச்சரிக்கையை ஒலிக்க விட்டுருக்காங்க. எனவே தாக்குதல் அங்கும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துவதற்காகவே இந்த ஏர் சைரன் அப்படின்றது ஒலிக்க விடப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல்களை சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலுமே பெரும்பாலான இடங்கள்ல அதிக அளவிலான வெடி சத்தங்கள் கேட்கிறது. குறிப்பா எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பீரங்கி தாக்குதல் நடத்துவதற்கான சத்தம் கேட்குது. அதே நேரத்துல மலைப்பகுதிகளில் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான எதிர் திசையிலும் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, அந்த சத்தமும் கேட்குது. இந்திய பாதுகாப்பு படையினர் ஒரு சில ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறாங்க. வானத்துல எங்களால வீட்டுக்கு வெளியே நின்று பார்க்கும்போது அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ட்ரோன் பறந்து செல்வது, அதை தாக்குவதற்கு வழக்கம் போல தொடர் குண்டுகளை அவங்க வானத்தை நோக்கி ஏவுறாங்க இந்திய பாதுகாப்பு படை அப்படின்ற விவரங்களை எல்லாம் நம்ப தகுந்த நமக்கு அறிந்த சில பத்திரிகையாளர்கள் ஸ்ரீநகர்ல இருந்து தகவல்களை நமக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்துல ஜம்மு காஷ்மீருடைய போர் ஒப்பந்தம் உமர் அப்துல்லா பதிவு செஞ்சிருப்பது கூட சற்று நேரத்திற்கு முன்புதானே போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது, போர் நிறுத்த ஒப்பந்தம். ஆனால் இப்போது ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல இடங்கள்ல பயங்கர சத்தங்கள் கேட்கிறது. சீஸ்பயர் என்ன ஆனது அப்படின்ற கேள்வி எழுப்பி அவர் ட்விட்டர்ல அவர் பதிவு செஞ்சிருக்கார். ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல, பஞ்சாப் உள்ளிட்ட இடங்கள்லயும் ஏர் சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டு அந்த இடங்கள்ல இருள் சூழ்ந்து காணப்படுவதாக பஞ்சாபை சேர்ந்த ஊடகவியலாளர்களும் தெரிவிக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மீண்டும் தொடர்ந்து 4வது நாளாக ஒரு பதற்ற நிலையை எட்டியிருக்கிறது. அதுல ஜம்மு காஷ்மீர்ல ஏற்கனவே பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கி விட்டாங்க. சண்முகவேல், யோகேஸ்வரன், போர் நிறுத்தம் என்கிற அறிவிப்பு மாலையில் அறிவிக்கப்பட்டு 5 மணியிலிருந்து போர் நிறுத்தம் என்கிற அறிவிப்புக்கு 2 தரப்பிலுமே ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சிந்து நதி நீர் ஒப்பந்தமெல்லாம் ரத்து செய்யப்படலாம் என்கிற தகவலை இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற காரணங்களை எல்லாம் முன்வைத்து கொண்டு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மீண்டும் மறைமுகமாக தாக்க தொடங்கி இருக்கிறார்களா? அது குறித்த விவரங்கள் இருந்தால் குறிப்பிடுங்க. சண்முகவேல், வரக்கூடிய 12ஆம் தேதி நண்பகல்ல மீண்டும் இந்திய பாகிஸ்தான் தரப்புல ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில தான் ஏற்கனவே டிப்ளமேட்டிக் ரீதியா எடுக்கப்பட்ட முடிவுகளை மீண்டும் முடித்துக் கொள்ளலாமா இல்லது அது தொடருமா என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூட தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஏற்கனவே பிரதமருடைய இல்லத்துல ஒரு அவசர ஆலோசனை என்பது போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெற்றது. இந்த நிலையில தான் இந்த ஒரு பக்கம் தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலுமே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு வருகிறது, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்க முடிவு கொண்டு வரோம், அதை அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாலும் கூட இந்திய பாதுகாப்பு படை அதை நம்பல அப்படின்னு தான் தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, உள்துறை அமைச்சகங்கள் தரப்புலிருந்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சகங்கள் தரப்புலிருந்தும் டெல்லியில இருந்து என்ன தகவல்கள் சொல்றாங்க அப்படின்னா, பாதுகாப்புத்துறை பணியாளர்கள் நேற்று கடந்த சில நாட்களாகவே எப்படி எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டீங்களோ அதே மாதிரி பாதுகாப்பு பணியில ஈடுபடுங்க. அதே நேரத்துல பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை பாகிஸ்தான் வழக்கம் போல அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிர் தாக்குதல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் என்பதெல்லாம் முன்பே பாதுகாப்புத்துறை அறிந்துதான் நேற்று எப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ அதே பாதுகாப்பு இன்று இரவும் நீடிக்க வேண்டும் என்றெல்லாம் உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையிலே பாகிஸ்தான் மீண்டும் வழக்கம் போல போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை பகுதிகளுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்படின்றது முன்பு அறியப்பட்ட ஒன்றாகவே பார்க்க முடிவதற்கான காரணம், சில வருடங்களாகவே நம்ம ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஒவ்வொரு செய்திகளையும் நான் பார்த்துட்டு வரேன். அந்த அடிப்படையில என்ன சொல்ல முடிகிறது என்றால், ஜம்மு காஷ்மீர்ல ஏப்ரல் 22 பகல்காம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே ஜம்மு காஷ்மீர் எல்லையை தாண்டி பல நேரங்கள்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல நம்ம செய்தியா கூட வெளியிட்டிருப்போம். சீஸ்பயர் என்று ஏற்கனவே அமல்ல இருக்கக்கூடிய நிலையில அதனை மீறி அந்த தாக்குதல் எல்லாம் பாகிஸ்தான் நடத்தியது, அதற்கு இந்திய பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடியை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம செய்திகள் எல்லாம் முன்பு வெளியிட்டிருப்போம். அது இப்ப உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நேர்களுக்கும் நினைவு இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் ஏப்ரல் 22 பகல்காம் தாக்குதலுக்கு முன்பே அந்த நிலையைத்தான் கடைபிடிக்கக்கூடிய நிலையில இப்போது ஏப்ரல் 22க்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அவர்களுடைய முகாம்களை தகர்த்திருந்தது. கடந்த 3 நாட்களாக பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் இந்தியா எதிர் தாக்குதலை தொடங்கியது. இப்படியான சூழல்களுக்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று பாகிஸ்தான் அறிவிக்கிறது, அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறது என்றால்
அதற்கு பின்புலத்தில் என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப ஆழமாகவே இருந்தது இந்த அறிவிப்பு வெளியான போது. பாகிஸ்தான் இதனை இரவு கடைபிடிப்பார்களா அப்படின்ற கேள்வியை கூட நாம இதற்கு முன்பு அந்த 5 மணிக்கு நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த கேள்வியில நம்ம முன்வைத்திருந்தோம். இந்த நிலையிலே தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல வழக்கம் போல பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை பகுதிகளில் மீண்டும் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இந்த தாக்குதல் காரணமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் ஏர் சைரன் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. வான்வெளியில பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை இந்திய பாதுகாப்பு கட்டமைப்புகள் அழித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இது முழுவதும் இருள் சூழ்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்த நிலை காணப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம களத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் மற்றும் காட்சிகள் மூலமாக உறுதிப்படுத்த முடியுது சண்முகவேல். யோகேஸ்வரன், இந்த தருணத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பாகிஸ்தான் வழக்கம் போல போர் நிறுத்த ஒப்பந்தத்தையே மீறக்கூடிய ஒரு நாடாகத்தான் கடந்த பல ஆண்டுகளாக இருந்திருக்கு. இப்போ போர் நிறுத்தம் என்கிற அறிவிப்பு மட்டும்தான் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தது அமெரிக்கா. அமெரிக்க அதிபரும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிடுகிறார், தன்னுடைய அமைதி பேச்சுவார்த்தை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டதால் இன்று மாலையுடன் போர் நிறுத்தப்படும் என்பதற்கு வாழ்த்துக்கள் கூட தெரிவித்திருந்தார். தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் என்பதை கடந்து அமெரிக்க அதிபரையும் இதில் சிக்க வைக்கக்கூடிய சூழலை பாகிஸ்தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாமா? சண்முகவேல், ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா வார நம்ம எடுத்துக்கலாம். இதே போல அமெரிக்கா நெகோசியேட் நடத்தினாங்க 2 நாடுகள்கிட்டையும், உக்ரைன்ட்டையும் சரி ரஷ்யாட்டையும் சரி. ஒரு முறை கத்தார் நாட்டுக்கெல்லாம் சேர்ந்து அங்க கூட ஒரு சில ஆலோசனைகளை நடத்தி இருந்தாங்க. ஆனா 2 நாடுகளுமே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து விடலாம் அப்படின்ற தகவல்களை சொல்வதும், ஆனால் அமெரிக்கா மீண்டும் ஒரு சில அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டதற்கு பிறகாக அதனை மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்துவதும் உக்ரைன் எல்லைக்குள்ள சென்று ஒரு கட்டத்துல அமெரிக்கா பின்வாங்கி விட்டது. இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். அதெல்லாம் நம்ம கடந்த கால செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். அமெரிக்காவை பொறுத்தவரையிலுமே சகோதரத்துவத்தின் அடிப்படையில இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது பிராந்திய பிரச்சனையாக மாறும். இப்ப நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்படுகிறது என்றால் அது ஆசிய பிராந்தியத்தினுடைய பிரச்சனையாக மாறிவிடும். எனவே அமெரிக்கா இந்த விவகாரங்கள்ல தலையிட்டு இதனால் பொருளாதார ரீதியாகவும் சரி, இது சர்வதேச நாடுகளை பாதிக்கக்கூடிய விவகாரம் என்பதால் இது உடனடியாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே கடந்த சில நாட்களாகவே இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் இந்த பேச்சுவார்த்தையில நடத்தினார்கள். ஆனால் இந்தியா மிக தெளிவாக கூறிவிட்டார்கள், பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்திவிட்டால் நாங்கள் தாக்குதல் நிறுத்தப் போவதில்லை. எப்போதுமே இந்திய போர் வரலாற்றுகள்ல இந்தியா எந்த ஒரு தாக்குதலையும் தொடங்கியதாக நினைவில்லை. 1971, 99 அக்சர்தம் டெம்பிள் அட்டாக், இப்படியான பல விஷயங்களை நம்ம சுட்டிக்காட்டலாம். இப்படி இந்தியா எப்போதுமே போருக்கு தயாராக இருந்ததில்லை. மாறாக இந்தியாவுடைய பாதுகாப்பு கட்டமைப்பின் மீது தாக்குதல் நடத்தப்படும் போதோ அல்லது இந்திய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய வகையில ஏதேனும் தாக்குதல் நடந்தால் மட்டுமே இந்திய பாதுகாப்பு படை அதற்கு தக்க பதிலடியை கொடுப்பாங்க. அதைத்தான் அமெரிக்காவிடமும் இந்த பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருப்பார்கள். நிச்சயமாக அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் இந்த முறை மீண்டும் போர் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறாங்க. இந்த முறை கூட 5 மணிக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமலுக்கு வந்துவிட்டது அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் இருவருமே அதனை அறிவித்தார்கள். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்தியா எப்போதுமே இந்த அறிவிப்புக்கு பிறகும் முதல் தாக்குதலை நடத்தவில்லை. மாறாக பாகிஸ்தான் அவர்களுடைய தாக்குதலை தொடங்கியதற்கு பிறகும் கூட சில நிமிடங்கள் காத்திருக்கிறார்கள் பிஎஸ்எஃப். ஏனென்றால் பாதுகாப்புத்துறையிடமிருந்து உரிய உத்தரவு வரப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் பிஎஸ்எஃப் காலம் தாமதிக்காமல் பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கினால் நீங்களும் எதிர் தாக்குதலை தொடங்குங்கள், இது இந்தியாவுடைய பாதுகாப்பு கட்டமைப்பின் மீதான தாக்குதல் என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையிலே இந்திய பாதுகாப்புத்துறை பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை எல்லை பகுதிகளில் புகட்டி வராங்க இப்ப இருக்கக்கூடிய நேரங்கள்ல. எனவே அமெரிக்கா இந்த விவகாரத்துல கோபம் கொள்ள வேண்டுமானால் அது பாகிஸ்தான் மீதாக மட்டுமே இருக்க வேண்டும். என்றால் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாகிஸ்தான் ஒரு பேச்சும், பேச்சுவார்த்தை முடிந்து அது பொதுவெளியில் அறிவிக்கப்பட்ட பிறகு சீஸ்ஃபயர் என்று அமல்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமோ அல்லது அவர்கள் எந்த விதத்தில் செயல்படுகிறார்கள் அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்பக்கூடியதே நேரத்துல அமெரிக்கா நிச்சயமாக இந்த விவகாரங்கள்ல அவர்களுடைய கண்டிப்பை எல்லாம் பாகிஸ்தானுக்கு தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இப்போது இரவு நேரம், ஆனால் அமெரிக்காவில் பகல் நேரம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் நிச்சயமாக அதனை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே விரைவில் அமெரிக்காவிடமிருந்து இது தொடர்பான ஒரு கண்டிப்பு என்பது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையில எல்லை பகுதிகளில் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவுகிறது சண்முகவேல்.